வணக்கம். என் பேரு டாக்டர் இளைஞா. முதல்ல நான் நன்றி தான் சொல்லுவேன். இந்த டைமுக்கு ஆக்சுவலி இது தேவை. இந்த டைம்னா இந்த காலகட்டத்துல எல்லாமே வியாபாரம் ஆயிட்டு இப்ப எப்படி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் 5 லட்சம் 10 லட்சம் பண்ணி பேபியை பெற்றுட்டு எப்படி வளர்ப்பாங்க, அதை விட அடுத்து இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த டைமுக்கு இது தேவை. அப்புறம் பொதுவாகவே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, வளர்க்கறது கஷ்டம். இதனால ஒரு குழந்தைங்க தான் பெற்றுக்கிறாங்க. மணி தானே இப்ப எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. ஸோ ரீப்ளேசிங் ரேஷியோ நம்ம 2:1 படிக்கிறோம். அடுத்தவங்களுக்கு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டே இல்ல 2 குழந்தை இல்லை இன்னும் 1 பேருக்கு போனா ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கலா ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சமூகத்துக்கு இதா இருக்கும், நமக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். சார் சொன்ன மாதிரி இந்த டைம்ல அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரை நம்ம கொஞ்சம் கண்டுக்காம விட்டா எப்படி இப்போ ஃபுல்லாவே சி செக்ஷன் தான். ரொம்ப வயசான கைனிகாக்கு மட்டும்தான் நார்மல் டெலிவரி பண்ணாங்க. ஏன்னா அவங்களே ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச கைனிகாக்கு அவங்க ஒண்ணுக்கே அவங்க எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஆனா எதுக்கு கஷ்டப்படுறாங்க? சி செக்ஷன் பண்ணிக்கலாம், டைம் வேஸ்ட், ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணணும், இதுதான் ½ ப்ரொசீஜர் அப்படின்ட்டு அவங்க அப்படியே இப்படிதான் இது பண்றாங்க. ஸோ இந்த டைம் கரெக்டான டைம் யூஸ் பண்ணுங்க.